போட என்ன இல்லையா, உப்பு உரைக்க மாட்டுது. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த உப்பில் உப்பு இருக்குது, ஆனால் சாரம் கம்மியாகுது. சாரம் இருக்குது, ஆனால் சாரம் கம்மியாகுது, லெவல் கம்மியாகுது, அதிகமாக இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கல் உப்பு போட்டு பாருங்கள், நல்லா சாரமாக இருக்கும். கல் உப்பு கேடே வராது, நமக்கு நல்ல ஆரோக்கியமான உப்பு. ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலகத்துக்கு என்ன இருக்கணும்? உப்பாக இருக்கணும். ரோத்து ரொம்ப போய் உட்காந்துடக்கூடாது, அளவாக போட்டாலே அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அளவாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அளவாக நடந்துக்கணும், அளவாக பழகணும். அல்லேலூயா. சாரமாக இருப்போம். ரொம்ப வச்சிக்கணும், அவ்வளோதான். இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். நான் மச்சான் எப்படிங்கிறவர் எல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும்போது, பாஸ்டர்ஸ் யாராக இருக்கும்போது, வா மச்சான் அப்படின்பார். அவர் லுங்கி கட்டி நிற்பார். நம்ம ஃப்ரெண்டுன்னா நம்ம கூட ஏரியாவில் பழகிறவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் தப்பாக எடுத்துக்கல, நான் என்னடா எப்படி ஆகிறேன்னு சொல்லுவேன். ஆளே இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன், சும்மா வா மச்சான்ருவேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனால் அதுக்காக நம்ம போயிட்டு வாடா போகலாம் அப்படின்னு எங்கேயாவது போக முடியுமா? அவங்க கூட போக முடியாது. அளவு, லிமிட்டு. அல்லேலூயா. ஆமென். அதனால் அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. சிலர் அந்த லிமிட்டை தாண்டதுனால தான் மதிப்பு மரியாதைலாம் குறைஞ்சிருது. நம்ம யார்கிட்டையாவது ரொம்ப எதிர்பார்க்குற மதிப்பு ஏன் கிடைக்கலன்னா, நம்ம லிமிட்டை மீறி பழகிறோம். லிமிட்டை மீறி பழகும்போது நமக்கு மதிப்பு கிடைக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கொலோசியர் 4:5 வாசிங்க. கொலோசியர் 4:5. புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? புறம்பே ஆமீன் இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? அல்லேலூயா. ஞானமா நடக்கணும். ஆமென். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், அந்த எஸ்என் வாங்கிச்சான வான்மா என் ஃப்ரெண்டு. அப்போது வேலையை பார்த்துன்னு போடான்வேன் நான். அல்லேலூயா. நமக்கு தென்னை மரத்துக்கு இருந்து பால் குடித்தாலும் கல் தான் குடிச்சு சொல்லுவாங்க. ஆமென். பழமொழி சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இத்தனையும் அந்த அங்கே ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டுடைய பையன் தான் வச்சுக்கிறான். அவரே இறந்துட்டார். நான் இப்போ அவங்ககிட்ட அந்த தம்பிக்கிட்ட பேசவும் இல்லை. என்னால் அவனை பார்க்குறது அங்கே தான் பார்க்குறேன்னா, அதெல்லாம் போகிறதே இல்லை அவன் கிடைக்க. ஏன்னா எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, நான் பாஸ் இங்கே இருக்கிறாரு அப்படியே பார்ப்பாக்கிட்டு. கடைசியில் அவங்க வீட்டுக்கும் போனது கிடையாது. அவங்க வீடு ஒட்டப்பாளையம், அங்கே போனோம். அந்த விருகம்பாக்கத்தில் வீடு, அவங்க வீட்டுக்கும் போகிறது கிடையாது. நான் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன் சொல்ல வரனா, நமக்கு கெட்ட பேர் உண்டாக்காதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. தாவீது புத்தியாய் நடந்தானா. தாவீது எப்படி நடந்தானா? புத்தியாய் நடக்கிறவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதால தான். நம்ம புத்தி இல்லாமல் நடக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை வீடு புத்தியினால் கட்டப்படுமா. ஹல்லேலூயா. ஆமென். அதில் நமக்கு புத்தி தேவை, ஞானம் தேவை. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதின்னு சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. நம்ம எதை சம்பாதிக்கிறோம்? சோத்திரம். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை நடைகள் ஸ்டைலு எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். மற்றவர்களைப் போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களைப் போல நம்ம ஜீவிக்கக்கூடாது.
அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. பாடுறா இது சர்ச்சைக்கு போகுதுன்னு சொல்லுது, இது எப்படி பேசுது பத்தியா அப்படின்பாங்க. கேவலமாக இருக்கும். ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படும். அதனால் நீங்கள் சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. மார்க் 9:50 வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் உப்பு உள்ளவர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர். அங்கே என்ன சொல்ற பார்த்தீங்களா? ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்க, சாட்சியாக இருங்க, சாரமாக இருங்க, ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. ஆமென். சாரமற்று போச்சுன்னா வேஸ்ட். விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சமாதான குறைவாக நடப்போமானா சாட்சி கேடும். அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ரெண்டாவது, நீங்கள் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:14 இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணுறார். இதெல்லாம் அல்லேலூயா. உப்பா இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? வெளிச்சமாயிருங்கள். எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் தான் வழிகாட்டி. ஆமென். ஃபாதர் பண்ண உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காட்சி அடிப்பே, உப்பாக மாறிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே, உப்பாக மாறிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆமா. இருட்டு நமக்குள்ள இருந்தா இடறுவோம். வெளிச்சத்தில் நடந்தா தைரியமா நடப்போம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாரு. இப்போ ஏப்பா அந்த ஜக்கு எத்தனோமா சொன்னீங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? தடவின்னு தான் போவோம், கண்ணை மூடி. அதோட சில நான் எங்கள் வீட்டில் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பொழுதுமா கண்ணை வர முடிப்பேன். ஹல்லேலூயா. என்னென்னா நமக்கு தான் தெரியுமே எங்கே எது இருக்குன்னு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈரலில் இழந்தா இடறுவீர்கள். வெளிச்சமாக இருங்க. மற்றவங்களுக்கு எப்படிங்க? வெளிச்சம் 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 அவசியம். ஆமென். எபேசியர் 5:8 வாசிங்க. எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? அது பரவாயில்ல, விட்டுரு. அந்தகாரமா இருந்தீங்க. ஆமென். அல்லேலூயா. அந்தகாரத்தில் நம்மை ஆச்சரியமான ஒரு இடத்திலே கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு அழைச்சு வந்தாரு? அவருடைய புண்ணியங்களை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது என்ன பண்ணு, நீ கொஞ்சம் கைப்பறி ஏற்றுன்னு போயிட்டு புண்ணியங்களை அறிவி. ஏக்கா வாக்கா வேலைக்கிழமை ஒரு நாள் ஒரு மணி நேரம் போயிட்டு கைப்பறி கொடுப்போம். இல்லை வாக்கா 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். புண்ணியங்களை அறிவிப்பதற்கு ஜெபித்து கொண்டு போய் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். நாமே இருட்டில் நடந்தால் நம்மளே மோதிக்கிறோம். அங்கே அப்புறமா போகுது. அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள், நடந்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்க யாரு? பகலின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க.